அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. சோமுக்கு சம்பந்தம் எந்த வகையில உங்களுக்கு வந்துச்சு? உண்மையை சொல்லு, யார் நீ? இங்க எதுக்காக வந்திருக்க? டேய் டேய் தம்பி நில்லுடா, டேய் நில்லுடா, டேய் யாரா அவன்? உன்னை எதுக்காக விசாரிக்கிறான்? அதான் சொன்னேனேமா, அந்த மதி ஒருத்தனை லவ் பண்ணான்னு. நான் பழசெல்லாம் மறந்து இவ கூட வாழ்ந்தாலும் மதி இன்னும் அவன் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு இது தோதா இருக்கும்டா. அம்மா ஒரு அடங்காப்பிடாருனா புள்ள ஒரு அசிங்கம் பிடிச்சுமா அயோக்கியம் தம்பி. எனக்கு உங்களை விட்டா வேற வழியே கிடையாது. எப்படியாவது நான் கேட்டதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இன்ட்ரெஸ்ட் வேணா கொடுத்துட்றேன். நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். சரியா? உனக்கு ஒன்று தெரியுமா, என்னை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணதே என்னோட ஸ்டூடெண்ட் தான் சார். உங்ககிட்ட எப்படி கேள்வி கேட்கறதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டான். ஆல்மோஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். வீட்டுக்கு வரத்துக்குள்ள அதுக்குள்ள 2-3 ஃபோன் கால், உடனே வந்து பாருங்கன்னு. வேலையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை மதி. எந்த வேலைக்கு போகணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். இந்த மப்புடி சூடா இருக்கு மாப்பிள்ள, இந்த 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை அத்தை. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இப்படி வீட்டுக்குள்ள வந்தாலும் வேலை, வெளியே போனாலும் வேலை, உங்களுக்குன்னு வேற பொழுதுபோக்கே இல்லாம எப்படி அத்தை மேனேஜ் பண்றீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்கு? இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அத்தை. ஸ்ட்ரெஸ் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இன்னைக்கு ஈவினிங் சூர்யா, நடராஜ் எல்லாரும் வரட்டும், ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். என்ன மதி சொல்ற? நீங்க வேணா போயிட்டு வாங்க மாப்பிள்ள, எனக்கு மேஜர் அம்மா வீட்டுல வேலை இருக்கு. பாத்தீங்களா, திரும்பவும் வேலை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவங்களுக்கு உடனே போன் பண்ணி, மதி இந்த போனை கொஞ்சம் எட, கையெல்லாம் என்னையா இருக்கு. என் சிஸ்டர் தான், லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சித்ரா. படுபாவி படுபாவி, என் பயிர் பத்திட்டு எரியுது, நல்லா இருப்பியா? என்னையும் அம்மாவையும் உசுரோட கொல்றதுனே முடிவு பண்ணிட்டியாடா? அப்படி என்னடா அம்மா உனக்கு துரோகம் செஞ்சாங்க? ஒத்த புள்ளையாச்சேன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாரு, அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏய் சித்ரா, இப்ப என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மாக்கு ஒண்ணும் இல்லையே. ஆஹா, என்ன நடிப்பு! உன் நடிப்பு நம்பிதான் நாங்க மோச போய் நிக்கிறோம். ஐயோ சித்ரா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஓ, நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல? திருவிழா மாதிரி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட அம்மா முகத்துல இப்படி கரிய பூசிட்டியடா. சித்ரா, அடச்சி வாய் மூடு. சரி, திருட்டு கல்யாணம் தான் பண்ண, அத அம்மா கிட்ட சொல்லணும்னு கூட வர உனக்கு தோணல? எனக்கு கல்யாணமா? நீ என்ன பேசுற? பேசாத, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அம்மா அப்படியே நெஞ்ச புடிச்சு சரிஞ்சதுதான். அம்மா பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் தனியா பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். தெய்வாதீனமா பக்கத்து வீட்டு ஆனந்தா கூட இருந்து அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அம்மா உசுர மீட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுச்சு. பெத்த அம்மாவையே கொல்ல பாத்தியடா கடங்காரா. அம்மா என்னம்மா இது? இன்னொரு தடவை அம்மான்னு சொன்ன அவளதான் பாத்துக்கோ. இனிமே அவங்க எனக்கு மட்டும்தான் அம்மா, உனக்கு நாங்களாம் யாரோ தானே. சித்ரா, அப்படிலாம் சொல்லாத சித்ரா. இப்போ அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? நீ பண்ண வேலைக்கு அவங்க இப்போ உயிரோட இருக்கதே பெரிய விஷயம். ஐயோ, அம்மா கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னடா உனக்கு கல்யாணம்? அவள அவசரம். சித்ரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சித்ரா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. அம்மாவோட உடம்பு தாங்கான்னு தெரிஞ்சுதான் பக்குவமா சொல்லான் இருந்தேன். அதுக்குள்ள யாரடி சொன்னா? யாரோ ஒரு புண்ணியவா பாபுவா, அவர் தான் சென்னையில இருந்து வந்து சொல்லிட்டு போனாரு. இல்லனா இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நாங்களும் லூசு மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துட்டே இருந்திருப்போம். இங்க இருக்க வரைக்கும் நீ நல்லதான்டா இருந்த. அப்படி எங்க எல்லாரையும் மறக்கிற அளவுக்கு எவடா உன்னை மயக்கனா? ஐயோ ப்ளீஸ், நான் எல்லாம் நேர்ல வந்து சொல்றேன் சித்ரா.
நான் இப்பயே கிளம்பி வரேன். அம்மாவை பார்த்தா தானே என் மனசு ஆறும். ஐயோ உன்னை கையெடுத்து கும்பிடுற சாமி, என் அம்மாவை என்கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாத. இப்பதான் எவனோட போராடி காப்பாத்தி வச்சிருக்கேன். நீ வந்து நின்னு அவங்களுக்கு வாய்க்கரிசி போட வச்சிடாத. ஏய் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதடி. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக நான் அம்மா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கறேன்டி. அதுக்காக அம்மா மூஞ்சில மட்டும் முடிக்காதுன்னு சொல்லாதடி. என்னால தாங்க முடியாதுடி. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பொம்பளை புள்ள மாதிரி அழுக வர செய்றியா நீ? நீ பாட்டுக்கு கிளம்பி வந்து இங்க நிக்காத. அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்னாச்சு உன்னை கொலையே பண்ணிடுவேன். அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நிலைமைய பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா நீ கிளம்பி வா. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த சிவகாமி அம்மா என்னைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டாடா. அம்மா அம்மா சாரிம்மா. மதி, என்னால தாங்க முடியல மதி. அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். அதுக்குதான் உங்க எல்லாரையும் பொறுமையா இருக்கன்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கூட இதுக்காக என்னதான் தப்பா நினைச்சிருப்பீங்க. அப்ப கூட எங்க அம்மாவுக்காக நான் பேசாம தான் இருந்தேன். ஆனா இந்த பாபு அவரு ஏன் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? நான் அவருக்கு எந்த துரோகமும் செய்யலையே மதி. அவரு ஏன் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? நான் அவருக்கு எந்த துரோகமும் செய்யலையே மதி. பாபு ரொம்ப அவசரப்பட்டார் மதி. முதல்ல என் வேலையை என்கிட்ட இருந்து புடுங்கினாரு. இப்போ எங்க அம்மா உயிரையே. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் நடக்கணும்? ஏமதி, அவர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? ஏன் மேல கோவம் இருந்தா என்ன அடிக்கட்டும் கொல்லட்டும். ஆனா எங்க அம்மாவை எப்படி சித்திரவதை பண்றதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அம்மா 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 சாரிம்மா. மாப்பிள்ள அழாதீங்க மாப்பிள்ள. உங்க அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. அவங்கள ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கனாலே பரவாயில்லன்னு தானே அர்த்தம். உங்க தங்கச்சி வராதுன்னு சொன்னாங்க. எப்படி நாளைக்கு போறதா இருந்தோம். வேணா இன்னைக்கு கூட போயிட்டு வந்துடலாம். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல சித்ரா சொன்ன மாதிரி அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா வாழ்க்கை முழுக்க என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது அத்தை. அவ போன் பண்ணட்டும் அத்தை, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். சரிங்க மாப்பிள்ள, பாத்துக்கோமா. அம்மா அழாதீங்க ப்ளீஸ். சொல்றத கேளுங்க மதி, ப்ளீஸ் எனக்கு நேரம் தனியா விடு மதி. ப்ளீஸ் போ மதி, ப்ளீஸ். மதி, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னம்மா? அந்த பாபுவோட நம்பர் கொஞ்சம் கொடு. என்ன பாக்குற? சொல்லு, அவன் நம்பர் என்ன? 956600 சொல்லு. 8024. இங்க பாரு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். மற்ற விஷயம் எதையுமே நீ ஞாபகம் வச்சு கூடாது. எல்லாத்தையும் மறந்துடணும். இந்த நம்பரையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. அந்த ஆள் சோமோ பத்தி சொன்னவனே எனக்கு இன்னும் கவலை அதிகமாயிடுச்சுடா. எப்படா இந்த மது வீட்டில் சொல்றதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை
மதி அம்மாவை எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. அதான் இங்க வர சொல்லியிருக்கேன். ஒரு விதத்துல அவன் ஊருக்கு நீ போனது ரொம்ப நல்லதா தான் இப்போ தோணுது. அந்த ராஸ்கலை பத்தி கேள்விப்பட்ட உடனே நேரா மதிக்கிட்டு போய் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அவளை காப்பாத்தணும்னா எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு நல்லா தெரியும்டா, இப்ப மதிக்கிட்டு போய் சோமு பத்தி என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அவகிட்ட என்னை பத்தி என்னென்னவோ சொல்லி மதியோட மனசை முழுசா அவன் மாத்தி வச்சிருக்கான். ஆனா அவங்க அம்மா என்ன கண்டிப்பா நம்புவாங்க. அது சரி, மதியோட அம்மா உன்னை எதுக்கு பார்க்க வரேன்னு சொன்னாங்க? ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னப்ப நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஆனா இப்ப யோசிச்சா அதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்க. இல்லைன்னா அந்த ஊர்க்காரரை நான் சந்திச்சிருக்கவே மாட்டேன். மதியோட அம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னதையும் நான் அப்படிதான் பார்க்கறேன். ஒரு வழியா சோமோட சாயை வெளுக்க ஆரம்பிச்சிருச்சா? வாங்கம்மா, உட்காருங்கம்மா. டேய், நானும் என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? எங்களை திரும்ப திரும்ப அழ வச்சு பாக்குறதுல உனக்கு அப்படி என்னடா சந்தோஷம்? உன்னை நம்பின பாவத்தை தவிர என் பொண்ணு வேற எந்த தப்பும் பண்ணல. அதுக்கு தான் மொத்த குடும்பத்தையும் தெருவில் இறக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டியே. இன்னும் ஏண்டா என் பொண்ணை இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிற? அம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மதியோட நல்லதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உன்னால இது வரைக்கும் மதிக்கு நடந்தது எல்லாம் நல்லது, அப்படித்தானே? உன்னால அவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சுதானே உன்னை அவ தூக்கி எறிஞ்சிட்டா. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மதி சரியான முடிவு தான் எடுத்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. தனக்கு கிடைக்கலனாலும் ஒருத்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. கல்யாணம் ஆன என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிட்டு அவளோட நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல என் மாப்பிள்ளையோட வேலையை கெடுத்த, இப்ப அவங்க அம்மாவை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லி அவங்கள சாகர நிலைமைக்கு தள்ளிட்டு வந்திருக்க. இதெல்லாம் வேணும்னு திட்டம் போட்டு செஞ்சிருக்க. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? மதி உன்னை வேண்டான்னு சொன்னதுனால தானே? அதுக்காக தானே அவளை நடு தெருவுல நிறுத்தணும்னு துடிச்சிட்டு இருக்க. அம்மா, ஊர்ல என்ன நடந்ததுன்னு தெரியும். நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. மதிய தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடு, எனக்கு அது போதும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அவ புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை இதோட விட்டுடு. இல்ல கடைசி வரைக்கும் அவளோட நிம்மதியை கெடுக்கிறது மட்டும்தான் உன்னோட நோக்கம்னு சொல்லிடு. நானே அவளை கொன்னுடுறேன். உன்னால காலம் பூரா நொந்து நொந்து வாழறதுக்கு சாகிறது எவ்வளவோ பரவாயில்ல. நீயாவது சந்தோஷமா இருந்துட்டு போ. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மதியோட எதிர்காலத்தை பத்தி, அவளோட கல்யாணத்தை பத்தி எவ்வளவோ கனவெல்லாம் கட்டுட்டு இருந்த. ஆனா எதுவுமே நடக்கல. என்னோட எல்லா கற்பனையும் மிதிச்சிட்டு அவளா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா. சரி, அதுலயாவது அவ நிம்மதியா இருக்கட்டுமேனு என் மனசை நான் தேத்திக்கிட்டேன். ஆனா அதுவும் நடக்கலைங்கிற போது என்னால தாங்க முடியல. மதி என் பொண்ணு, அவ நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. போனது போகட்டும், இனிமேலாவது அவ நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை விட்டுடு. மதியோட சந்தோஷம் உன் கையில தான் இருக்கணும்னா அதுக்காக உன் கால்ல விழக்கூட நான் தயாரா இருக்கேன். மதி விஷயமா நான் உங்ககிட்ட பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் நீ அவ வாழ்க்கையில தலையிட்ட, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதானே பார்த்தேன். அப்பாவியா இருந்த புள்ள இப்படி அடாவடித்தனமா தெரியுறானே, அதுக்கு யார் காரணமா இருக்கணும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே புரியுது அவனை முடிக்கிற விடுற கையை யாருன்னு. ஏதேது பொண்ணே தேவலாம் போல இருக்க.
பொண்ணாவது அவனை வீட்டுக்கு வரவழைச்சு மயக்கனா அம்மாக்காரி நீ இவனை தேடி வந்து அப்பாவையும் பிள்ளையும் பிரிக்க பாக்குறியாக்கும். உன் பொண்ணை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. இப்ப தானே புரியுது பிரச்சனை உன் பொண்ணு வளர்ந்ததுல இல்ல நீ வளர்த்ததுல தான். நீயே எப்படி இருந்தா உன் பொண்ணு எப்படி இருப்பா? சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கா இதெல்லாம் செய்யற? என்கிட்ட இருக்கிற சொத்துக்காகவா? அப்படின்னா சொல்லு, பணங்காசை கொடுத்து சரி பண்ணிடலாம். ஏற்கனவே உன் பொண்ணாலே என் குடும்ப மானமே சந்திச்சிருச்சு. இப்ப அம்மா வயசுல இருக்கிற நீ படிச்சு வாய மூடியா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிடும். பொருத்தி பேசாம இருந்தானா அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? திரும்ப நான் பேசினா நீ தாங்க மாட்டேன். பார்க்கத்தான் பெரிய மனுஷனாட்டம் இருக்க. உன் மனசு பேச்சு புத்தி எல்லாம் ஏன் இவ்வளவு சின்னத்தனமா இருக்கு? ஒரு பொம்பளைய பத்தி எப்படியா உன்னால இவ்வளவு கேவலமா யோசிக்க முடியுது? வளர்ப்பு வளர்ப்புன்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுறியே, ஒருவேளை அந்த வளர்ப்பு தான் உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குதோ? உன் குடும்பத்துல யாராவது அம்மா வயசுல இருக்கிற பொம்பளை புள்ள வயசுல இருக்கிற பையனை மயக்க வச்சிருக்காளா? அத பார்த்துதான் என்னையும் அப்படி பேசுறியா? என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? உன் பொண்ணுதான் எவனையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்ல, அப்புறம் எதுக்காக என் பையனை தேடி வந்த? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீயும் உன் பொண்ணுதான் காரணம். சரி சனியை விட்டுச்சேன்னு பேசாம இருந்தா திரும்பவும் தேடி வந்து கொலைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா குடும்பத்துல. அது என்னன்னு தட்டி கேட்டா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசி என்ன கவலைப்படுத்துறியா? சும்மா கத்தாதையா. இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? தெரியலனா என்கிட்ட கேளு, இல்ல உன் புள்ள கிட்ட கேளு. அதை விட்டுட்டு நீயா இப்படி குதர்க்கமா பேசுவ? நான் பேசாம இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி நீ பேசின பல்லா நான் பேசாம இருந்தனா அதுக்கான காரணமே வேற. அன்னைக்கு தப்பு என் பொண்ணு மேல இருந்துச்சு, இன்னைக்கு தப்பு பண்ணிருக்கிறது உன் புள்ள. போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனை கட்டிக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு என்ன தப்பா பேசுற வேலையில வச்சுக்காத. அதுக்கான யோகிதை உன்கிட்ட கிடையாது. நான் என் பொண்ணை வளர்த்த லட்சணத்தை பத்தி வாய்க்கிழிய பேசினேன். உன் பையனை மட்டும் ரொம்ப யோகியனா வளர்த்ததான் நினைப்போம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன் புள்ள புத்தி கெட்டு போய் இன்னமும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இதுதான் உன் வளப்பா? அன்னைக்கு நீ சொன்ன அதே வார்த்தை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். உன் புள்ளைய அடக்கி வைக்க பாரு. உன் புள்ளையோட நிழல் கூட என் பொண்ணு மேல படக்கூடாது. அவ வாழ்க்கைக்கு உன்னாலேயோ உன் புள்ளையாலேயோ ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சுன்னு வையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். நான் வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தனா உன் குடும்பம் மொத்தமும் நாசமா போயிடும். அந்த பாவம் எனக்கு வேணாம். போ, போய் உன் பிள்ளைக்கு புத்தி சொல்ற வழியை பாரு.